நாம் தெரிந்து கொள்வோம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே வருகிறோம். இந்த வசனத்தின் வழியாக ஆண்டவராகிய தேவன் எங்களோடு கூட நீங்க பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவருடைய மகிமை வார்த்தை எங்களிடத்திலே வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 1 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15ல, தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவனுடைய வீடு. இது யாருடைய வீடு? தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயம், எல்லாம் ஒன்றுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஒண்ணுதான். தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை, தேவாலயம், இதெல்லாம் ஒரே நோக்கமா இருக்குது. எல்லாமே ஆண்டவருடையது. இந்த வீடு தேவனுடையது, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய திருச்சபை. பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கு மற்ற ஜனங்களுக்கும் அவர் எழுதி உணர்த்துகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகை இருக்கு. பல வகைகள் உண்டு. தேவனுடைய வீட்டிலே விசுவாசிகளாகிய நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று பவுல் அடியார் மிக தெளிவாக எழுதி உணர்த்துகிறார். நாம் எப்படி இருக்கணும், எப்படி நடக்க வேண்டும். தேவனுடைய வீடு, தேவனுடைய வீட்டில் நாம் எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும் என்றெல்லாம் பவுல் இங்கே எழுதி உணர்த்துகிறார். நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கு. அந்த வகையை நம்ம தெரிந்திருக்க வேண்டிய எல்லா விசுவாசிகளும் தேவனுடைய வீட்டிலே எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும் என்ற ஒரு விஷயத்தை விசுவாசிகள் அறியாமல் இருப்பது அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எல்லாரும் அந்த வீட்டிலே நாம் இருக்கிறோம். ஒரு தேவனுடைய வீடு அது சின்னதா இருக்கலாம், அது குடிசையில் இருக்கலாம், அல்லது ஒரு மேல் அறையில் இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய கட்டிடமாக கட்டப்பட்டு மிகப்பெரிய அளவில் அது காணப்படலாம். அது கிராமத்தில் இருக்கலாம், அல்லது சிட்டியில் இருக்கலாம். அது எங்க இருக்கட்டும், ஆனால் கர்த்தருடைய வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வீடு, கர்த்தருடைய வீடு கூடி வரும். அது சிறிய வீடா இருந்தாலும் பெரிய வீடா இருந்தாலும் அது ஆண்டவர் தங்குகிற வீடு. அந்த வீட்டில் இருக்கிற 10 விசுவாசிகளா இருந்தாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி, அந்த வீட்டுல நாம எப்படி இருக்கணும் நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வீட்டில நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். முதலாவதாக தேவனுடைய வீட்டில சத்தியம், அந்த வீடு சத்தியத்திற்கு ஆதாரமா இருக்கான். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சத்தியத்திற்கு தூண், தூண் என்று சொன்னால் பில்லர். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எந்த ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு என்ன வேணும்? பில்லர் வைப்பாங்க. பில்லர் இல்லாம ஒரு குடிசை போட்டா கூட ஒரு கொம்பு வச்சுதான் என்ன செய்யணும்? நட்டு தான் குடிசை போட முடியும். ஒரு ஷீட்டு போடணும்னா இந்த மாதிரி பாரு, ஸ்டீல் ஆங்கிள் இருக்குல்ல, இரும்பு, அதை புதைச்சுதான் போட முடியும். அதுதான் தூண். தூண்கள் இல்லாம எதையுமே என்ன செய்ய முடியாது. அந்த கட்டிடம் நிற்கவே நிற்காது, அது சாஞ்சிடும். தூண் இருந்தாதான் அது நிற்கும். என்ன சொல்ல போனா, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். நமக்கு முதுகு எலும்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு முதுகு எலும்பு இல்லைன்னா கழுத்து நிக்காது, தலை நிக்காது.
பிரைஸ் சொல்லுங்க ஹalleluya. Praise the Lord. Hallelujah. இந்த கழுத்து நமக்கு நிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு முதுகெலும்பு கத்து கொடுத்திருக்கார். அந்த முதுகெலும்புல அப்படி அப்படி அடுக்கடுக்கா அது வந்து ஆண்டவர் அமைச்சிருக்கார் மிக நேர்த்தியாக. இன்னும் சொல்ல போனா நமக்கு 2 கால்கள் இருக்குல்ல, பிரைஸ்ல நாம் நிற்பதற்கு நடப்பதற்கு என்ன உண்டு, கால்கள். 2 கால்கள் உண்டு. ரொம்ப அவசியம் இதெல்லாம். இதுதான் வந்து நாம் நிற்பதற்கு நடப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதான் தூணும் ஆதாரம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. முதல் வந்து சபையில என்ன இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சத்தியம் இருக்க வேண்டும். சபையில சத்தியத்தின்படி நம்ம நடக்க வேண்டும், சத்தியத்தின்படி வாழ வேண்டும். சத்தியம் என்ன சொல்லுகிறதோ, சபை சத்தியம் நகையும் சதையும் மாறி, சபை சத்தியம் 2 எப்படி இருக்கணும், நகை சதை மாறி இருக்கணும். பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே கூடாது. சபை என்று சொன்னாலே சத்தியம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். சபைக்கு நாம் எதற்கு வருகிறோம்? சத்தியத்தை கேட்கும்படி நம்ம வருகிறோம். சரி, இயேசுதான் சத்தியம். இயேசு இடத்துல ஜனங்கள் நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் ஒரு கூட்டம் மாத்திரம் அவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்கும்படி வந்தாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி வந்தார்கள். அதிகாலமே கூடினார்கள். கடற்கரை ஓரம் இயேசு இருந்தார். ஜனங்கள் அதிகாலையில தேடி வந்தாங்க. ஏன் அதிகாலையில ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்தாங்கன்னா, அவருடைய வசனத்தை கேட்கும்படி ஜனங்கள் கூடி வராங்க. வார்த்தையை கேட்கும்படி ஜனங்கள் வராங்க. அற்புதத்துக்காக வராங்க, சுகத்துக்காக வராங்க, விடுதலைக்காக வராங்க. நான் அதை பத்தி பேசல, அதெல்லாம் 2வது விஷயம். நான் சொல்லுகிற முதல் விஷயம் அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் காரியம் வந்து சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தை அறியணும். சத்தியம் தான் எனக்கு வேணும். அந்த சத்தியம் யாரு? இயேசு சுவாமி சொன்னார், நானே சத்தியம். ஆமென் சொல்லுங்க ஹalleluya. Amen. Hallelujah. இயேசு என்ன சொன்னாரு? நானே வழி. நானே சத்தியம் சொன்னார். நான் சொல்றது சத்தியம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க ஹalleluya. Praise the Lord. அப்போ அந்த சத்தியத்தை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இயேசு சுவாமி சொன்னாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. விடுதலையாக்கும். சனிக்கிழமை வந்துச்சு பாஸ்டர், சனிக்கிழமை அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனைக்கு போனோம். ஏன் போறோம்னு அவங்களுக்கே தெரியல. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க ஹalleluya. Praise the Lord. Hallelujah. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எதற்காக போகிறோம் என்ற விஷயத்தை வந்து நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் தெளிவோடு கூட சபைக்கு வரணும். இது ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்துச்சு, ஒரு கடமைக்காக ஆலயத்துக்கு போறோம். போலன்னா பாஸ்டர் போன் பண்ணி கேட்பாரு, ஏன் வரல அப்படின்னா, அந்த வீட்டுக்கு ஆள் அனுப்பிடுவாரு. போயிட்டு போனா பிரச்சனை இல்லையே அப்படின்றதுக்காக நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம், ஆராதனைக்கு வந்துருவோம். அவங்க கேட்பாங்கன்றதுக்காக ஆராதனைக்கு வருவோம். தேவனுடைய பிள்ளைகளை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருவது, நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருவது, தேவனுடைய ஆலயத்திற்கு போவது எதற்காகனா, சத்தியத்திற்காக போக வேண்டும். நிறைய பேர் சத்தியத்திற்காக ஆலயத்திற்கு வராதனாலே அவங்களுக்கு இன்னும் சத்தியம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு பெரிய ராஜா கேட்கிறான், சத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்கிறான். ஹல்லேலூயா. Hallelujah. சத்தியம்னா என்ன, சத்தியம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு பைபிள் படிக்கல. பைபிள் படிச்சாதான் சத்தியம் தெரியும். சத்தியம் என்று சொன்னால் இயேசு, இயேசுதான் சத்தியம். இயேசுவை நாம் அறிந்திருக்க வேண்டும். நிறைய பேருக்கு ஒரு ஆசை, இயேசுவை பார்க்கணும், இயேசுடத்துல பேசணும், இயேசுவோடு கூட நம்ம நடக்கணும் என்ற ஒரு ஆசை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நன்கு அறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். சிலருக்கு வந்து சத்தியத்தை தெரிஞ்சிருப்பாங்க, 2-3 வசனங்களை தெரிஞ்சிருப்பாங்க, ஆனா விசுவாசம் இருக்காது, ஜபம் இருக்காது. ஆனா அப்படி இல்லை. சத்தியம் சத்தியம் இருந்தால் விசுவாசம் இருக்கும், விசுவாசம் இருந்தால் ஜபம் இருக்கும், ஜபம் இருந்தால் தேடுதல் இருக்கும். இதெல்லாம் தேடுதல் என்று சொன்னால் தேவனை தேடுவது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. அப்படி சத்தியம் இருந்தால் அபிஷேகம் இருக்கும், சத்தியம் இருந்தால் ஆராதனை இருக்கும்,
சத்தியம் இருந்தால் அங்க இயேசுவும் இருப்பாரு. ஹalleluya ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் ஹalleluya அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறதான ஆலோசனைகள் என்னவென்று சொன்னால், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் எல்லாரும் கவனிக்கிற ஐயாமார் கவனிங்க. நம்ம ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருவது எதற்காக அப்படின்னா, எனக்கு சத்தியம் வேண்டும். ஆமென். ஆமென் எனக்கு வசனம் வேணும், எனக்கு வேதம் வேண்டும், எனக்கு வார்த்தை வேண்டும். ஆண்டவரே, உங்க வார்த்தை தான் எனக்கு உயிர் வாழ முடிய வார்த்தை இல்லாம நான் உயிர் வாழ முடியாது. நான் பலப்படணும். ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் வாழுகிறேன், நான் பலனுள்ளவளாய் வாழணும். ஆண்டவரே, ஞானமாய் வாழ வேண்டும். கர்த்தாவே, எனக்கு போதுமான அளவுக்கு எனக்கு கிருபை கொடுக்கணும். சத்தியத்தை என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் தூணாக நிற்கணும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் அசைவே கூடாது, நான் பின்வாங்கவே கூடாது. ஏனென்று சொன்னால், நான் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற போகிறேன். என்ன ராஜ்யம் நான் போகிற ராஜ்யம் என்ன? அசைவில்லாத ராஜ்யம். அசைவில்லாத ராஜ்யத்திற்கு நான் போறேன். சத்தியத்தை இல்லாம அசைவில்லாத ராஜ்யத்திற்கு போகவே முடியாது. சத்தியத்தை அறியாம தேவனுடைய பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம செல்லவே முடியாது. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் உங்க கையில் இருக்கிற வேதமானது சத்தியத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதுல ஜீவன் உண்டு, அதுல வல்லமை உண்டு, அதுல அதிசயம் உண்டு, அதுல விடுதலை உண்டு, அதுல சமாதானம் உண்டு. அதுலதான் எல்லாமே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே சத்தியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு பிள்ளைகள் வருகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை கற்றுக் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya அல்லேலூயா. ஆகவே சத்தியத்திற்கு தூணாக இருக்கிறது. அநேக திருச்சபையில என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, சத்தியத்தை அவர்கள் போதிப்பது இல்லை. சத்தியத்தை நம்ம போதிக்காத இடங்களிலே, சத்தியத்தை அறிவிக்காத இடங்களிலே நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சத்தியம் இல்லாத இடத்திற்கு நீ போகிறதுனால உன் ஆன்மாவுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. உன்னுடைய ஆவி ஆத்மா பலப்படவும் முடியாது. ஆகவே சத்தியத்தை போதிக்கிறதான இடத்திலே நீங்கள் காணப்பட வேண்டும். காரணம் என்ன? சத்தியத்தை அறிவிக்கிற ஊழியக்காரர்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு ஏற்ற மெய்ப்பர்களை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. ஆகவே அவர்கள் உங்களை ஞானத்தோடு கூட அறிவோடு கூட உங்களை நடத்துவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. உங்களை இருதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன். அந்த மெய்ப்பர்கள் உங்களை எப்படி மெய்ப்பார்கள் என்று சொன்னால், அறிவோடு மெய்ப்பார்கள். என்ன அறிவு சொன்னா, வேத அறிவு. வேத அறிவு, வேத அறிவை அறிவோடு உங்களை போதிப்பார்கள். சத்தியத்திலே உங்களை நடத்துவார்கள், சத்தியத்திலே உங்களை போதிப்பார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? ஆகவே சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறவர்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். நிறைய பேர் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். சத்தியத்தை போதிக்க மாட்டார்கள். ஒரு கதை ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஏதோ ஒரு கதை, ஒரு 20 நிமிஷம் ஒரு கதை சொல்லிட்டு நடுவில் ஒரு பாட்டு பாடிட்டு, அந்த கதை, இந்த கதை, வந்த கதை, போன கதை, நடந்த கதை எல்லாம் சொல்லிட்டு அப்படியே அந்த ஆராதனையை முடிச்சிருவாங்க. ஆனா சத்தியம் அங்க இருக்காது. சத்தியம் இல்லாத இடத்துல இயேசுவும் இருக்க மாட்டாரு. சத்தியம் இல்லாத இடங்களில் ஜனங்களுக்கு விடுதலையும் கிடைக்காது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை வாங்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சத்தியம் இருக்கா? உன்னுடைய ஆத்மாவுக்கு வேண்டிய ஒரு பலன் அந்த இடத்துல இருக்கிறதா என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்து சீக்கிரம் படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நான் கர்த்தரின் பர்வதத்திற்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். தேவனுடைய ஆலயத்திற்கு ஏன் வரோம் அப்படின்னு சொன்னா, சத்தியத்திற்காக ஜனங்கள் வராங்க. கூட்டம் கூட்டமாக சத்தியத்திற்காக ஜனங்கள் அங்க வருகிறார்கள். காரணம் என்ன? அங்க சத்தியம் இருக்கிறது. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் சபைக்கு வரும்போது, சபையில எனக்கு சத்தியத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். சத்தியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சத்தியம் என்பது தேவன் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த சத்தியத்துல தான் இருக்கிறது.
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வாசிக்கிறோமே. எல்லாவற்றிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். ஆவியில ஒரு விடுதலை, ஆத்துமாவில ஒரு விடுதலை, சரீரத்திலே ஒரு விடுதலை கர்த்தர் நமக்கு தருவார். ஆகவேதான் ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான காரியம், சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக சபை காணப்பட வேண்டும். சபையிலே தூணே சத்தியம்தான், ஆதாரம் சத்தியம்தான். ஜனங்களை நடத்துவதும் போதிப்பதும் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு போறதல்ல. ஆராதனை ஊழியம் என்பது ஜனங்களுக்கு வேண்டிய சத்தியத்தை போதிக்கிறவன் தான் ஊழியக்காரன். சொல்லுங்க. ஒவ்வொரு விசுவாசிகளை நீங்கள் ஒருவரை ஒருவர் வினாவும் போது பேசிக்கொள்ளும் போது உங்களிலிருந்து சத்தியம் வெளிப்பட வேண்டும். சத்தியத்தை நீங்கள் பேச வேண்டும். சத்தியத்தை நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஆகவேதான் தேவனுடைய வீட்டிலே எப்படி நடக்கணும், சத்தியத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும், சத்தியத்தின்படி நீங்கள் பேச வேண்டும். தேவனுடைய வீட்டிலே வாக்குவாதமே பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வீட்டில் என்ன செய்யக்கூடாது? ஒருவரை ஒருவர் வாக்குவாதம் எல்லாம் பண்ணக்கூடாது. தேவையில்லாத காரியத்தை பேசக்கூடாது. கூடுமானால் வேதத்தை ஒருவரை ஒருவர் வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? சத்தியத்தை ஆராய்ந்து சத்தியத்திலே நீங்கள் பேசணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வீட்டிலே எப்படி நடக்கணும், அந்த வகை என்ன? முதலாவது சத்தியம். சத்தியத்தை நன்கு அறிந்திருக்க வேண்டும். சத்தியத்தை நீங்கள் தேடணும், சத்தியத்தை வாசிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஆண்டவர் எதை பார்க்கிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை சீக்கிரம் படிங்க. நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு நான் மன்னிப்பு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்திலே எதை ஆண்டவர் பார்க்கிறார்? எரேமியா 5:1 நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ, சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்று எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன தேட சொல்றாரு? விசுவாசிங்க, நீங்க போய் சத்தியத்தை தேடுகிறவன் இருக்கிறானா அப்படின்னு நீங்க போய் பாருங்க. தெருக்களில போய் பாருங்க, வீதிகளிலே போய் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, யாராவது பைபிள் வச்சுன்னு திண்ணையில உட்கார்ந்து படிக்கிறானா? தெருவுல போங்க, கிராமத்துக்கு போங்க, திண்ணையில உட்கார்ந்து உங்க கையில பைபிளை வச்சு படிக்கிறவன் யாராவது இருக்கிறானா அப்படின்னு ஆண்டவர் என்று பார்க்க சொல்றாரு. உங்க வீட்டு வாசப்படியில ஒரு சேரை போட்டுக்கொண்டு பைபிளை வச்சு யாராவது படிக்கிறவன் இருக்கிறானா, தேடுகிறவன் இருக்கிறானா, வேத கையில அல்லது அவன் கையில பைபிளாவது இருக்குதா? பைபிள் இருக்கா? பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆள் ஒரு கையில பைபிள் வச்சிருக்கிறான், இன்னொரு கையில சிகரெட் வச்சிருக்கிறான். ஒரு கையில என்ன பைபிள், இன்னொரு கையில என்ன? இன்னைக்கு அப்படிதான். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. இயேசுன்னு கூப்பிட்டு அந்த பக்கம் போலாம், வேற ஆளும் கூப்பிட்டு அந்த பக்கம் போவோம். அல்லேலூயா. அது முதுகெலும்பு இல்லாது தஞ்சாவூர் பொம்மைன்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் பொம்மைக்கு என்ன கிடையாதுன்னா முதுகெலும்பு கிடையாது. நீ இந்த பக்கம் வளைச்சிங்கன்னா அந்த பக்கம் வளையும், இந்த பக்கம் வளைச்சிங்கன்னா அந்த பக்கம் வளையும், இந்த பக்கம் வளைச்சிங்கன்னா அந்த பக்கம் வளையும், இந்த பக்கம் வளைஞ்சா அது ஸ்ப்ரிங் இருக்கு, எந்த பக்கம் ஒண்ணா என்ன செய்யும்? வளைஞ்சிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஒண்ணா வளைஞ்சிக்கும், என்ன கிடையாது அதுக்கு? முதுகு எலும்பு இல்லை. ஏன் முதுகு எலும்பு இருக்கிறவங்க ஸ்டெடியா நிற்பாங்க, உறுதியா இருப்பாங்க. சத்தியம்தான் எனக்கு வேணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த மரத்தை சுத்திட்டு வரலாமான்னா மரத்தை சுத்துவாங்க. அந்த போய் கல்லை சுத்திட்டு வரலன்னா அந்த கல்லை போய் சுத்திட்டு வருவாங்க. அந்த மனுஷனை சுத்திட்டு வரலன்னா அந்த மனுஷனை சுத்திட்டு வருவாங்க. எங்கே போனாலும் போவாங்க. தேவனுடைய பிள்ளைகள் எதை என்ன பண்ணாலும் வணங்குவாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேரளவுக்கு கிறிஸ்தவர்கள், பேரளவுக்கு கிறிஸ்தவர்கள் தான், பேரளவுக்கு கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் வளைஞ்சி
வணைஞ்சு நெளிஞ்சு கொடுப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, என்ன அப்படிலாம் செய்யறீங்களே, இது நியாயமான்னு கேட்டா, பாஸ்டர் ஊரோட ஒத்து போனோம் பாஸ்டர், ஊரோட ஒத்து போனோம் பாஸ்டர் அப்படின்னு. அப்படியாமா, ஊரோட ஒத்து போனோமா, நீ சொல்ற அந்த வார்த்தை பைபிள்ல இருந்துச்சுன்னா சொல்லு, நானும் வரேன் அந்த மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊரோடு ஒத்து போனோம் என்ற ஒரு காரியம் பைபிள்ல இருக்குதா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? சத்தியம் என்ன சொல்லுகிறது? ஊருக்கு எதிர்த்து நில்லு. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஊருக்கு எதிர்த்து நில்லு. சத்தியத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தை உள்ள வச்சிருக்கிறவங்க ஊரோட ஒத்து போக மாட்டாங்க, ஊருக்கு எதிர்த்து நிற்பாங்க. சத்தியம் இல்லாதவங்க தான் எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுப்பாங்க, தஞ்சாவூர் பம்பு மாதிரி. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படி இல்லைங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், தூணும் ஆதாரமானவர்கள், நிற்கிறவர்கள், உறுதியா நிற்கிறவர்கள். நீங்க தான் அந்த சபைக்கு ஆதாரம். நீங்க தான் அந்த சபைக்கு ஆதாரம் என்பதை மறந்து விடாது. உங்களை தான் கர்த்தர் ஆதாரமாக வச்சிருக்கிறாரு. உங்களை தான் ஆண்டவர் தூணாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களை தான் ஆண்டவர் ஜனங்களுக்கு தேனாக வச்சிருக்காரு. தேனும் நீங்க தான், தூணும் நீங்க தான். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. திருச்சபைக்கு நீங்க யாரு? நீங்க தான் வந்து தேனும் தூணுமாய் இருக்கிறீர்கள். மறந்துடாதீங்க. அல்லேலூயா. நீங்க தான் சுவை கொடுக்கிறவர்கள் ஜனங்களுக்கு. நீங்க தான் உறுதியாக நிற்கிறவர்கள். எந்த காரியங்கள் வந்தாலும் தூண் அது அசைவே அசையாது. வந்து அலைகள் மோதலாம், பிரச்சனைகள் வரலாம், எதிர்ப்புகள் கிளம்பலாம், ஆனாலும் கூட அது கற்பாரை போல தூண்களாக நிற்கிற திருச்சபை விசுவாசிகளாக நீங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த எரேமியா 5:1 என்ன வாசிக்கிறோம்? சத்தியத்தை தேடுகிறவன் யாராகிலும் இந்த கிராமத்துல இருக்கிறார்களா? கிராமங்களில் இருக்கிறார்களா? அப்பா, அந்த கிராமத்துல யாராவது என் சத்தியத்தை வச்சிருந்தானா அந்த கிராமத்துக்கு நான் மன்னிப்பு தருவேன். அந்த தேசத்திலே என்னை தேடுகிறவன் இருக்கிறானா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா தேசத்துக்கு நான் மன்னிப்பு தருவேன். நியாய தீர்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறவர் அல்ல, மன்னிப்பை கொடுக்கிறவர் தான் தெய்வம். ஆகவே தெய்வம் என்ன சொல்லுகிறன்னா, சத்தியத்தை தேடுகிறவன் இருக்கிறானா என்பதை தெருக்களிலே தெரிந்து பார்த்து விசாரி. மாலை வரும், ஒரு 5 மணி வரும், அல்லது ஒரு 6 மணி வரும், சரி 7 மணி வரட்டும், எந்த வீட்டிலேயாவது பாட்டு சத்தம் கேக்குதா? அல்லேலூயா, பாட்டு சத்தம் கேக்குதா? வீட்டிலே பாட்டு சத்தம் கேக்குதா? வீட்டிலே பைபிள் வாசிக்கிற சத்தம் கேக்குதா? இல்ல பாஸ்டர், சன் டிவி சத்தம் தான் கேக்குது. அல்லேலூயா. மாலை 6 மணிக்கு ஆன உடனே டிவி ஓடும், ஓடிட்டே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்க சொல்றாரு, போய் தெரிந்து பார்ப்பா, ஒவ்வொரு வீட்டுக்கு போன கதை தட்டின உடனே பாஸ்டர் வந்துட்டாரு, டிவி சேனல்ல மாத்துறா. அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்துறா சேனல். பிரைஸ்ல பாஸ்டர் வந்துட்டார், உடனே மாத்து, உடனே வேற மாதிரி பாட்டு. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தேவன் எதை எதிர்பார்க்கிறாருன்னா, அட்லீஸ்ட் உங்க கையில ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது நீங்க வாசிங்க. நீங்க பைபிள் எடுத்தாதான் தேசத்துல சமாதானம் இருக்குமா? ஐயா, நீங்க பைபிள் எடுக்கலன்னா, அம்மா நீங்க பைபிள் எடுக்கிற சபை மக்கள் உங்க கையில பைபிள் எடுத்து நீங்க வாசிக்கலன்னா தேசத்துல நாசமும் அழிவும் தான் வரும் என்று ஆண்டு சொல்லியிருக்காரு. பொல்லாப்பு வரும் என்று ஆண்டு சொல்லாரு. பஞ்சம் வரும் ஆண்டு சொல்றாரு. அழிவு வரும் என்று ஆண்டு சொல்றாரு. இன்னைக்கு கொள்ளை நோய் வரும் என்று ஆண்டு சொல்றாரு. கையில பைபிள் இருந்தா தாங்க வெளியில சமாதானம் இருக்கும். உங்க கையில பைபிள் இல்லைன்னா என்னதான் நடக்கும்? வெளியில நியாய தீர்ப்பு வரும், தேவ கோபாக்கினை வரும், தண்டனை வரும். கையில பைபிள் இருந்துச்சுன்னா சமாதானம், மன்னிப்பு. அல்லேலூயா. உங்க கையில பைபிள் இருந்துச்சுன்னா எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் உங்க குடும்பத்திலயும் சரி, உங்க வீட்டிலையும் சரி, தேசத்திலயும் சரி சமாதானம். வெளியில சமாதானம் இல்லைன்னா உள்ள மாத்திரம் எப்படி சமாதானம் இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவன் சொல்ற சத்தியத்தைக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிற சபை. இன்னைக்கு நம் தேவன் எதை பார்க்கிறார்னா, சத்தியத்தை தேடுகிறவனை அவர் தேடுகிறார். சத்தியத்தை தேடுகிறவனை அவர் தேடுகிறார். ஆண்டவர் யாரை தேடுகிறார்? சத்தியத்தை தேடுகிறவனை அவர் தேடுகிறார். தேடி வந்தவனை அவர் தேடுகிறார். நல்லா புரிய வேண்டும். சகைவு ஓடி வந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்க வேண்டும், தேடுகிறான். இப்ப இயேசுவை தேடுகிறான், ஓடுகிறான், இயேசுவுக்காக ஓடுகிறான். முந்தியெல்லாம் பணத்துக்காக ஓடினான், பொருளுக்காக ஓடினான்,
பதவிக்காக ஓடினான், சம்பாதிப்பதற்காக ஓடினான். இப்ப இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை அவனுக்குள்ள வந்தது. இயேசுவை பார்க்கணும் ஓடுகிறான், தேடுகிறான், திருக்கலில போய் தேடுகிறான். இயேசுவை பார்க்கணும் ஒரு ஆசை, தேடுகிறான். இயேசுவை தேடுகிறவனை இயேசு அவனை தேடுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஆண்டவரை தேடினால் ஆண்டவர் உன்னை தேடுவார். நீ ஆண்டவரை தேடாத போனா ஆண்டவர் உன்னை தேடவே மாட்டார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவரை தேடணும், சத்தியத்தை தேடணும். சத்தியத்தை தேடும் போதுதான் வீட்டில் ரட்சிப்பு வரும். சகைவு சத்தியத்தை தேடி போன வீட்டில் ரட்சிப்பு வந்தது. ஜனங்கள் அவனை பாவி என்று சொன்னார்கள், ஆண்டவர் அவன் ஆபிரகாமின் குமாரன் என்று சொன்னார். அல்லேலூயா. சமுதாயம் சொல்லுகிறது இவன் பாவி, சமுதாயம் சொல்லுகிறது இவன் பாவி. இயேசு சொல்லுகிறார் இவன் ஆபிரகாமின் குமாரன். சமுதாயம் என்ன சொல்லுகிறது என்று கேட்காதீங்க. உலகம் என்ன சொல்லுகிறது நமக்கு முக்கியம் அல்ல. இயேசு என்னை பற்றி என்ன சொல்லுகிறார் அதுதான் நமக்கு முக்கியம். ஆமென். அது சமுதாயம் என்பது எலும்பில்லாத நாக்கு. இன்னைக்கு நல்லவன் சொல்லும், நாளைக்கு கெட்டவன் சொல்லும். அல்லேலூயா. சமுதாயத்தை சமுதாயம் சொல்றபடி நடக்காது, இயேசு சொல்லுகிறபடி நட. இயேசுக்காக வாழு, சமுதாயத்துக்காக வாழாது. சமுதாயம் இயேசுவை தள்ளிற்று, சத்தியத்தை தள்ளிற்று. சமுதாயம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. போ, எங்கள் கிராமத்தை விட்டு போ, சூனியக்காரனே, மந்திரக்காரனே, எங்களை விட்டு போ. சமுதாயம் சொல்லுகிறது இயேசு எங்களுக்கு வேண்டாம், போ. இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்லணும், இயேசுவே என் உள்ளத்துக்கு வாங்க, என் இதயத்திற்கு வாங்க. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு இரண்டாவது விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல, ஏசாயா தீர்க்கதரிசனம் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 56ஆம் அதிகாரத்தை, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்க்கும் ஓய்வு நாளின் பசுத்த குலைச்சல் ஆகாதபடி ஆசருக்கு என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரை போதுங்க. அடுத்ததாக அந்த 6வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே நடுப்பை ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு ஆசரித்து. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்தோடு தேவனை நம்ம ஆராதிக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் இருக்கிறார்? பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று ஓயாம சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. முடிவே இல்லைங்க, முடிவே கிடையாது. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். சபையில அந்த வகை இருக்கு. நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிகள் எப்படி வேணா வரலாம், எப்படி வேணா போலாம். இல்ல அப்படியெல்லாம் வரக்கூடாது. ஆலயத்துக்கு வரும்போது உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நேற்றுக்கு சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஏன் உபவாசம் ஜெபம் வைக்கிறாங்க? ஆண்டவரே எங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கப்பா, எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே, எங்களை சுத்தம் செய்யும் அப்பா, எங்கள் ஆவி ஆத்மா பரிசுத்தமா இருக்கணும், நாங்கள் பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளணும், நீங்க பரிசுத்தராக இருக்கிறீங்க ஆண்டவரே, நாங்களும் பரிசுத்தமா இருக்கணும் அப்பா, எங்களை இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, எங்கள் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்து, என் கால்களை பரிசுத்தப்படுத்து, என் கைகளை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தத்தோடு உண்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தமாய் நாம் இருக்கணும். வெளியில போய் கெட்ட வார்த்தை பேசிட்டு உள்ள ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. வெளியில கெட்ட வார்த்தைகளையும் பேசிவிட்டு உள்ளே சோத்திராம் சோத்திராம் சோத்திராம். ஒரே ஊட்டிலிருந்து தித்திப்போம் கசப்பான தண்ணீர் சுரக்குமோ? ஒரே ஊட்டிலிருந்து தித்திப்போம் கசப்பு வருமோ? வராதே. வெளியில வேற மாதிரி, உள்ளே வேற மாதிரி. அல்லேலூயா. உள்ள வந்தா முயல் குட்டி, வெளியே போனா பன்னி குட்டி. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. உள்ளே வந்தா எப்படி? அப்படியே முயல் குட்டி போல இருப்போம், வெள்ளையா இருப்போம். அல்லேலூயா. வெளியே போனோன்னு கலர் மாறிடும். பிரைஸ் எல்லாம். என்னடா அது, உள்ளே எப்படி முயல் குட்டி மாதிரி இருந்தாங்களே, இப்போ வேற மாதிரி தெரியுறாங்களே. அப்படி நம்ம ஜனங்க நம்மள வேற மாதிரி எல்லாம் பார்க்க கூடாது, ஒரே மாதிரியா இருக்கணும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அன்சேஞ்சிங் ஜீசஸ். ஒரே மாதிரியா இருக்க. நான் குழாயில தண்ணி பிடிக்கும் போது ஒரே ஆளுதான்,
சபையில வரும்போது ஒரே ஆளத்தான். நான் அங்க வேற இங்க வேற அப்படின்னு நம்ம இருக்கவே கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷங்கள் தரிக்க கூடாது. வேஷம் மாறிய நம்ம போகவே கூடாது. மனுஷன் வேஷமாகவே திரிகிறான் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் எப்படிதான் ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? பரிசுத்தமா தேவ சபையில நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்முடைய சொந்த வீட்டுல நம்ம இருக்கிறோம். நம்ம வீட்டுல எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தமா இருக்கிறோமா? அப்படியே சபையில பரிசுத்தமா இரு. வேலையில எப்படி இருக்கீங்க? பரிசுத்தமா இருக்கிறீங்களா? வெளியில பரிசுத்தமா இருக்கிறீங்களா? பரிசுத்தம் ரொம்ப அவசியம். பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் முக்கியப்படுத்த விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டது காரணம் என்ன? உங்களையும் என்னையும் பாவிகளாக இருந்தோம். கர்த்தருடைய ரத்தம் இன்றைக்கு நம்மை சுத்திகரிக்கிறது. சகல பாவங்களையும் அழுக்கையும் எல்லா அக்கிரமங்களை நீக்கி நம்மை சுத்தவான்களாய் பரிசுத்தவான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகள். சரி, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. ஆண்டவரை தொழுது கொள்ள வர நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் நாம் என்ன செய்ய முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தர், நீங்களும் நான் மாத்திரம் பரிசுத்தமா இருக்கிறேன், நீங்க அசுத்தமா இருங்க ஆண்டு சொன்னாரா? நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். மற்ற ஜனங்களை விட்டு, ஜாதிகளை விட்டு, தேசத்தை விட்டு, இனங்களை விட்டு கர்த்தர் நம்மளை பிரித்தெடுக்கிறாரு, செப்பரேட் பண்ணிருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அடைக்கப்பட்ட பிள்ளைகள், வேர் பிரிக்கப்பட்ட பிள்ளைகள். மற்றவர்களை போல நாம இல்ல, ஊரோடு ஒத்து போகல. கர்த்தர் அங்கிருந்து ஊர்ல இருந்து கர்த்தர் நம்மளை கொண்டு வந்துட்டாரு. வம்சத்திலிருந்து தேவன் நம்மளை பிரிச்சுட்டாரு. குடும்பத்திலிருந்து அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறாரு. ஆகவே எல்லாருக்கும் எல்லாமான சொல்லி அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அம்மா, இது விசேஷமானது. தேவனுடைய சபை குறித்து நான் சொல்லுகிறேன். கரை திரை எதுவும் கூடாது. கரைன்னு என்ன? கரைன்னு நான் இப்போ வெள்ளை துணி போட்டிருக்கிறேன். இதுல சின்ன ஒரு கடுகு அளவு ஒரு பிளாக் ஒரு டாட் இதுல விழுந்துச்சுன்னா, இது என்னை பாக்குறவங்களுக்கு, பாஸ்டர் உங்க வெள்ளை துணியில ஒரு சின்ன கரை பட்டிருக்குது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? வெள்ளை துணியில சின்ன கரை இருந்துச்சுன்னா தெரியுமா தெரியாதா? அந்த சின்ன கரை கூட உனக்கு இருக்க கூடாதுன்னு ஆண்டு சொல்றாரு. அதான் கரை. திரை என்று சொன்னால் என்ன? இங்க பாருங்க, ஸ்கிரீன், ரெட் ஸ்கிரீன் இருக்கா? பெருசா இருக்கா? இதுதான் திரை. முன்ன நாளெல்லாம் நம்ம சினிமா கொட்டாயில போகும்போது பெரிய திரையில தான் போடுவாங்க சினிமா. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ திரை என்பது பெருசு, கரை என்பது சிறுசு. ஆகவே கரை திரை இல்லாமல் சின்ன பாவமா இருக்கக்கூடாது, பெரிய பாவம். ஆசிரியா, சின்ன போய் தானே சொன்னேன் நானு. அம்மா, சின்னதுதான் பெருசா மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன பழக்கம், தொட்டில் பழக்கம்னா சின்ன வயசுல இந்த முளையில கிள்ளி எறிய வேண்டும். சில பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கா? சிறு வயதுல இருந்து அதை எடுத்து போடு. சின்ன வயசுல இருந்து இந்த சின்ன கெட்ட காரியங்களுக்கு நீ இடம் கொடுக்காதே. பரிசுத்தமாக இரு. சின்ன சின்ன விஷயத்துக்கு நீ இடம் கொடுத்துடாதே. கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். உன் சரீரம் ஆண்டவருக்கு சொந்தம். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமா இருக்கும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நீங்களே தேவனுடைய ஆலயம். என் உடம்பு இருக்குல்ல, என் சரீரம், இது யாருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு சொந்தம். உங்க சரீரம் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். சரி, முடி இருக்கு. இந்த முடியில நீ இஷ்டமா கட் பண்ணிக்கிற. அல்லேலூயா. இங்க ஒரு ரூட்டு போடுற, அங்க ஒரு ரூட்டு போடுற, இங்க ஒரு ரூட்டு போடுற, அங்க ஒரு ரூட்டு போடுற, எல்லாம் செய்யற. உன் தலை முடி சிகை அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு ஆண்களுக்கு சொல்றேன். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. நம்ம உடுத்துற வஸ்திரங்கள் கூட சிகை அலங்காரம், நம்ம செய்யறதான அலங்காரங்கள், அதை கூட பரிசுத்தம் வேண்டும். உடுத்துற வஸ்திரங்களிலே பரிசுத்தம் வேண்டும். நீ வரும்போது பரிசுத்தமாய் வர வேணும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். லிப்டிக் அடிப்பாங்க சில பேர்ல, மாறி 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 என்ன செய்வாங்க? உதட்டுல லிப்டிக் போடுவாங்க.
மை, அல்லேலூயா, பிளாக், அல்லேலூயா, அலங்காரம், நல்லா இந்த அலங்காரம் செய்வாங்க. நான் சொல்றேன், உலக பிரகாரமான அலங்காரம். அழகு வீண் பைபிள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். ஒரு நாள் நம்ம மறிச்சு போகும்போது மண்ணுக்கு போகும் சரீரம், நீ லிப்டிக் போட்டல அந்த உதட்ட புழு வந்து சாப்பிடும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஹalleluya. எல்லாமே வந்து ஒரு நாள் அழிவு வரும், அப்ப தெரியும். ஆகவே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். பலிகளோடு கூட ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நம்ம வரணும். அல்லேலூயா. எப்படி வரணும்? பலிகள் செலுத்தணும். கர்த்தருக்கு தகன பலிகளை செலுத்தணும். பலிகளோடு கூட ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரணும். நம்ம செலுத்துகிற பலிகள் வந்து ஆண்டவர் அங்கீகரிக்கணும். நம்ம கொடுக்கிற காணிக்கையில் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். காயினுடைய காணிக்கை என்ன செய்யல? அங்கீகரிக்கல. நாம் நினைக்கிறோம் நம்ம கொடுக்கிற காணிக்கைலாம் ஆண்டவர் ஏற்றுக்கிறார் அப்படின்னு வந்து எல்லாரும் தப்பான எண்ணங்கள் சில பேருக்கு இருக்கு. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நாம் செலுத்துற காணிக்கைகளை கூட ஆண்டவர் கவனமாக இருக்கிறார். நம்ம கொடுக்கிற அந்த காணிக்கைகள் கூட ஆண்டவர் பிரியமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். உபாகம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை சீக்கிரமா படிங்க. உபாகமும் 16, 17 சீக்கிரம். 16, 17. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்குரிய தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவுள். ஆண்டுடைய சந்நிதிக்கு வரும்போது, தேவனுடைய திருச்சபைக்கு வரும்போது, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது எப்படி நம்ம நடக்கணும் என்று ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அந்த வகையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வீட்டில் நம்ம எப்படி இருக்கணும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தேவனுடைய வீட்டிலே சத்தியம் இருக்கணும். தேவனுடைய வீட்டிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். தேவனுடைய வீட்டிலே பரிசுத்தமான காணிக்கை இருக்க வேண்டும். காணிக்கைகளை ஆண்டவருக்காக நம்ம படைக்கணும். வெறும் கையோடு கூட தேவனுடைய ஆலயத்திற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அந்த வாரம் ஆண்டு நம்ம கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? அந்த மாதத்திற்கு ஆண்டு நம்ம கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன? அந்த வாரம் முழுவதும் நம்ம சம்பாதித்த சம்பாதனைகள், நம்முடைய கைகளின் பிரயாசங்களை, தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, அதிலிருந்து ஒரு பங்கை நம்ம எடுத்து தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது, ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நான் போன எல்லா இடங்களிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலே நான் ஒரு பகுதி எடுத்து உமக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை, அந்த காணிக்கைகளை கர்த்தருடையதை கர்த்தருக்காக நாம செலுத்த வேண்டும். ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையது தேவனுக்கும் செலுத்த வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது கொண்டு வந்து அந்த ஆலயத்திற்கு நம்ம படைக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனங்களை வாசிங்க. லூக்கா 21. படிங்க. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறது. யார் பாக்குறாங்க தெரியுமா? நம்ம போடுற காணிக்கைகளை கர்த்தர் பாக்குறாரம்மா. நீங்க நினைக்காதீங்க மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது, உண்மைதான். ஆனா நம்ம போடுற காணிக்கை கர்த்தர் பாக்குறார். யாரு பாக்குறாங்க? கர்த்தர் பாக்குறார். போடுகிறதை கண்டார், அவர் கண்டார். பைபிள் இருக்குது. பைபிள் வசனங்களை
கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. நாம என்ன செய்கிறோம்? மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்க. உள்ளந்திரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம அசைவுகளை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம எவ்வளவு ஆண்டவருக்காக காணிக்கைகளை கொடுக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஏழை விதவை 2 காசு போடுகிறதை கூட ஆண்டவர் பார்க்கிறாரு. ஏழைகள் போறதையும் பார்க்கிறாரு, பணக்காரங்களும் போறதையும் பார்க்கிறாரு. காணிக்கை கர்த்தர் பார்க்கிறாரா பாஸ்டர்? உண்மைதான். அப்படியே பாஸ்டர் கர்த்தர் பார்க்கிறாரா? கொடுக்கறது கர்த்தருக்கு தெரியுமா? ஆமா தெரியும். பாஸ்டர் நான் கொஞ்சமா தானே கொடுக்கிறேன், அதே ஆண்டவருக்கு தெரியும். பாஸ்டர் என்னால இவ்வளவுதான் முடியும், அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு எல்லாமே கர்த்தர் பார்க்கிறார். நம்ம கொடுக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். இங்க வேலை செய்யறதை கர்த்தர் பார்க்கிறார். அப்ப பாருங்க, ஏழை கொடுக்கிறதையும் கர்த்தர் பார்க்கிறார். இந்த ஏழை விதவை, அவ யாருங்க? ஏழை விதவைங்க. பைபிள் எழுதப்படும் ஏழை. 2வது யாரு? விதவை. அவ எவ்வளவு போட்டா? 2 காசு. எப்போ? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 காசு போட்டா. அல்லேலூயா. அந்த 2 காசுடைய மதிப்பு எவ்வளவு? 2 காசுடைய மதிப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எவ்வளவு மதிப்புன்னு யோசித்து பாருங்க. அதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? இந்த ஏழை விதவை, 3வது, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் அதிகமாய் போட்டார். இது கர்த்தர் கொடுக்கிற சாட்சி. நம்ம கொடுக்கிற காணிக்கையை யார் கொடுப்பார்? யார் சாட்சி சொல்லுவாங்கன்னா ஆண்டவர் தான் சாட்சி சொல்லுவார். நம்ம கொடுக்கிற, நம்ம படைக்கிற படைப்புகள், காணிக்கைகள் ஒரு நாள் வரும். நம்ம எவ்வளவு கொடுத்தோம் என்பதை கர்த்தர் கணக்கு வச்சிருக்கார். பாஸ்டர் கணக்கு எழுதுறாரோ இல்லையோ தெரியாது. ஊழியக்காரங்களுக்கு அந்த கணக்கு இருக்கா? விசுவாசிகள் நீங்க கணக்கு எழுதினா எனக்கு தெரியாது. கணக்கை பார்க்கிறவர் இயேசு. நீங்க கொடுக்கிறதே ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் கணக்குல வச்சிருக்காரு. ஐயா, நீங்க கொடுக்கிறதை கர்த்தர் கணக்குல வச்சிருக்காரு. அவர் சொல்லுகிறார், அதிகமாய் போட்டால் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். நம்ம செலுத்துகிற காணிக்கைகளை கூட கர்த்தர் கவனமாக அதை பார்க்கிறார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு உணர்த்துகிறது. 4வது, அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். அவர்களும் தேவனுக்காக தான் போட்டாங்க, இவங்களும் தேவனுக்காக தான் போடுறாங்க. எல்லாருமே தேவனுக்காக தான் படைக்கணும் காணிக்கைகள் எல்லாருமே. ஆனா இவ்வளவு தன் வறுமையிலிருந்து பாருங்க, ஆண்டவர் சொல்ல தெரியுமா? வறுமை அப்படின்ட்டாரு. வறுமை, ஏழை விதவை, வறுமை. ஏழை விதவை, வறுமை. 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சொல்றாரு, ஏழை விதவை வறுமை. இந்த 3 காரியத்திலே இருந்து இவ என்ன போட்டா? தனக்கு உண்டானவைகள் எல்லாம் கர்த்தருக்காக போட்டு தன் ஜீவனுக்காக வைத்திருக்கிறதை போட்டு விட்டால் ஓடுகிற அந்த காரியம் போடு. ஆண்டவர் சொன்னாரு பேதுருவை பார்த்து, பேதுருவே உன் வலையை போடு. போடுகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. போடுன்னு சொன்னாரு, போடுகிறேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுன்னு சொன்னாரு, கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் கொடுக்கிறதை கூட கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். போடுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஆலயத்திலே நாம் என்ன இருக்கணும், எப்படி நடக்கணும் அப்படின்னா, கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். பிசினிதனம் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்காக தாராளமாய் கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மல்கியாவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அது அருமையான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை என்ன? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசமபாகம் எல்லாம் கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. உங்கள் தசமபாகம் எல்லாம் என் ஆலயத்தில் கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. ஜனங்களுக்கு சொல்றார் ஆண்டவர், நீங்கள் ஆலயத்திற்கு வரும்போது வெறும் கையோடு கூட வரக்கூடாது. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டசாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகரையில, பண்டசாலையில வரணும். பண்டசாலை என்பது காணிக்கை பெட்டி. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் கொண்டு வந்து இந்த காணிக்கை பெட்டியில போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தான் உங்ககிட்ட தான் ஆண்டவர் கேட்கிறாரு.
அல்லேலூயா. ஹalleluya. ரகசியம் என்ன தெரியுமா? நீங்க கொடுக்கும் போது ஆசீர்வாதமே வரும். எப்போ? வானத்தின் பல கனிகளை திறக்கிறார். வானத்தின் பல கனிகளை ஆண்டவர் திறக்கிறார். வானமே உங்களுக்கு திறக்கும் ஒரு நாள். பிரைஸ் சொல்லுங்க அல்லேலூயா. வானத்தையே கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். நீங்க உங்க கையை திறந்து ஆண்டவருக்காய் கொடுக்கும் போது வானம் உங்களுக்காக திறக்கப்படும். பிரைஸ் சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? நீங்க கர்த்தருக்காக கொடுக்கும் போது வானம் திறக்கப்படும். வேற கேட் ஓபன் ஆகுதோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனா வானத்தில் இருக்கிற பேங்க் உங்களுக்காக ஓபன் ஆகும். அல்லேலூயா. சில சமயங்கள்ல இந்த தெருவில் நான் போகும்போது, ஆண்டவரே இதுதான் இந்த பேங்க்ல தான் ஆண்டவரே அக்கௌண்ட் இருக்குது, கொஞ்சம் ஏதாவது போடுங்கப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. போகும்போது வரும்போதெல்லாம் என்ன செய்ய, சோத்திர ஆண்டவர் ஏதாவது கொஞ்சம் போட்டு விடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நான் வந்து சில விசுவாசிங்க அப்படிதான், ஆண்டவர் ஒரு 1ஆம் தேதி பென்ஷன் வராது, அது வராது, இது வராது, ஆண்டு சீக்கிரம் போட்டுருங்க ஆண்டவர் நம்ம சொல்லுவோம். ஆனா ஒரு ரகசியம் என்ன, இந்த பேங்க்ல நமக்கு அது ஓப்பன் ஆகுது இல்ல தெரியல, பரலோகத்துல இருந்து நமக்கு ஓப்பன் ஆகும். அல்லேலூயா. பேங்க் உங்களுக்கு பரலோகத்திலே ஆண்டவர் உங்களுக்காக கதவுகளை தேவன் வீட்டுல அப்படியே இறங்க ஆசீர்வாதம் உங்க மடியில ஆண்டவர் போடுவார். இதை நம்ம கேட்டா வாங்கிக்கோ, கேட்டல எடுத்துக்கோ. அத்தர் கொடுப்பார். அவர் ஆண்டவர் கொடுக்கிறவர். இடம் கொள்ளாமல் போக மட்டும் கத்து கொடுப்பாரா? இடமே பத்தாதான். ஆபிரகாமுக்கு வந்து பூமியை தாங்கலைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இடமே பத்தல ஆசீர்வாதம், அவ்வளவு ஆசீர்வாதம். இடம் கொள்ளாமல் போக மாட்டோம் ஆசீர்வாதத்தை நான் உங்க மேல வர்ஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னாரம்மா. சோதித்து பாருங்கம்மா. ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்க. ஆண்டவருடைய ஆலயத்திலே தசமங்களை காணிக்கையில கொண்டு வாருங்க. ஏன் சொன்னார் தெரியுமா? உங்களை ஆஸ்வதிப்பதற்காக தான் கர்த்தர் இதை கேட்கிறார். நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா, நம்ம கொடுக்கிறதை பொறுத்து தான் நம்முடைய ஆசீர்வாதம் வரும். சுருக விதைக்கிறவன் சுருக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறதே. ஆகவே கிருபைகளையும் அவருடைய இரக்கங்களையும் நாம் வந்து அனுபவிக்க வேண்டும். ஆண்டவரை உமக்காக நான் பெருக விதைக்கிறப்பா. ஆண்டவர் சொல்லுவா, உனக்கு பெருக கொடுக்கிறப்பா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்ததாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56ஆம் அதிகாரம் அதே வசனத்தை படிங்க பாப்போம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இது ஜெப வீடு, ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. பேர் என்னது? ஜெப வீடு. ஜெப வீடு. ஆனா ஜெபமே இல்ல. பேரு தான் ஜெபம், ஜெப வீடு. ஆனா என்ன கிடையாது, ஜெபம் இல்ல. பேரு சமாதானம், போறதெல்லாம் சண்டை. அல்லேலூயா. பேர் என்னது? சமாதானம் பேரு. ஆனா போறதெல்லாம் என்ன? சண்டை. பேரு ஜெபக்கனி. ஆனாலும் எந்த ஜெபக்கனியில ஜெபமே இல்ல. பிரைஸ் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, என் வீடு ஜெப வீடு அப்படின்னு சொன்னாரு. ஜெப வீட்டுல என்னதான் இருக்கணும்? ஜெபம் 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 ஜெபம். நேரமே ஆண்டவர் இந்த வீட்டுக்கு ஜெப வீடுன்னு வச்சாரு. ஆண்டவர் எதுக்காக தெரியுமா? ஜனங்க எப்பவுமே ஜெபிக்கணும், ஜனங்க எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜனங்க ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இந்த ஆலயத்துல ஆதி நாட்களை நீங்க பாத்தீங்கன்னா ஜெபத்துல தரித்திருந்தார்கள். 120 பேர் ஆதி திருச்சபையில ஜெபத்துல தரித்திருந்தாங்க, காத்திருந்தாங்க, துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தாங்க. அப்படி அவங்க ஏறெடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த நாட்களில் ஊற்றப்பட்டாரு. ஜெபிக்கிற அவர்கள் மேலே ஆவியானவர் இறங்கினார். அபிஷேகம் இறங்கி வந்தது. எல்லார் மேல அக்கினி தழலை போன்ற அந்நிய பாஷைகளை ஆண்டு கொடுத்தார், வரங்களை கொடுத்தாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கண்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். என்னுடைய பாஷைகளை பேசுகிறார்கள், என்னுடைய பாஷைகளை பேசுகிறார்கள். அங்க உலகம் முழுவதும் கூடி வந்தவங்க கவனிச்சாங்க, இவங்க எப்படி என்ன பாஷை, எங்களுடைய பாஷைகளை பேசுகிறாங்க என்று சொல்லி. ஆவியானவருக்கு எல்லா பாஷையும் தெரியும். அல்லேலூயா. நம்ம பேசுற பாஷைகள் பரலோக பாஷை. ஆவியானுடைய வரங்கள் கிரியை செய்யும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. எழுப்புதல் வரும். தேசத்திலே திருச்சபையில ஒரு எழுப்புதல் வரணும்னா என்ன செய்யப்படணும்? கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபம் இருந்தா தான் ஒரு பெரிய எழுப்புதல் திருச்சபையில இருக்கும். அதனால்தான் 8 மணி நேரம் ஜெபம், 7 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம், 10 மணி நேரம் ஜெபம் என்று தொடர் சங்கிலி ஜெபம் வைக்கிறாங்க.
தொடர் சங்கிலி ஜெபம் எதற்காக தெரியுமா? சபை காக்கப்பட வேண்டும். சபையில ஜெபம் இருக்கணும். சபையில தேவனுடைய ஆவியானவர் இறங்குகிறார். தேவனுடைய யாக்கோபு ஒரு பெரிய ஒரு தரிசனம் கண்டார். தேவ தூதர்கள் அந்த ஏணியில இறங்குகிறதும் ஏறுகிறதுமாக இருந்தார்கள். காரணம் என்ன? அது தேவன் தங்குற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹalleluya. ஒரு ஜெபம் 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 இருக்கணுமா? ஜெபம் இருந்து கொண்டே இருக்கணும். ஜெபம் இல்லாதவர்களாய் நாம் இருக்கவே கூடாது. ஆகவே ஒரு ஜெப ஆவி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு ஜெப வாஞ்சை எனக்கு இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் ஜெபிக்கவே முடியல, ஏதோ தடை வருது, ஒப்பு கொடுங்க. இந்த தடைகளை ஆண்டவர் நீக்கி போடுவார். ஜெப வீட்டிலே கொண்டு வந்து எல்லாரும் ஜெபிக்க வைப்பார். சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் எல்லாருமே ஜெபம் செய்யணும். எல்லாருமே ஜெபிக்கணும். உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை காலையில வந்து நீங்கள் ஜெபிக்கணும். மாலையில வந்து நீங்கள் ஜெபிக்கணும். எப்போது ஜெபிக்கிறவங்க பாக்கியவான்கள். ஜெபிக்கிற உங்க மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரு. ஜெபிக்கிற உங்க மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இடைவிடாமல் நம்ம என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணுங்க. சபையில ஆராதனையும் ஜெபமும் துதி சோத்திரங்களும் இருக்கணும். சபைக்கு வரும்போது அப்படிப்பட்ட சிந்தையோடு நீங்கள் வரும்போது ஜெபம் செய்ய வேண்டும். மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட ஆராதனைக்கு வரணும். சில பேருக்கெல்லாம் மற்ற நாள் வந்து எப்படி இருக்கிறதுன்னு தெரியல. ஆனா ஒரு சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அம்மா எழுந்துடா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணும். ஐயோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா ஐயோன்னு வாங்க. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா அல்லேலூயா. உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா ஆண்டவர் சொல்லுவாரு, எப்பா அவனுக்கு ஆபத்து வந்துச்சு, அப்படியே அவனுக்கு ஐயோ. அல்லேலூயா. ஏன்னால நீ ஐயோ சொன்ன, எனக்கு நீ ஐயோ சொல்றல. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரணும் நீங்க காத்து ஏங்கணும், தவிக்கணும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவது. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியா நான் ஒன்று சொல்லி நான் சுருக்கமா முடிச்சிடுறேன். பிரசங்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. நிறைய விஷயம் இருக்கான நேரம் இல்லை. பிரசங்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை சீக்கிரம் படிங்க. நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுகிறது போல பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தேவாலயத்திற்கு போகும்போது நம்ம வந்து நடையை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, நடையை காத்துக்கொள்ள வேண்டும். மூடர் பலியிடுகிறதை போல பலியிடுவதை பார்க்கலாம், செவி கொடுக்க சேர்வதே நலம். சபைக்கு வரும்போது கேட்கறதுக்காக வரணுமா? அல்லேலூயா. செவி சாய்க்க வரணும், கீழ்ப்படினும், செவி சாய்க்கணும். ஆண்டவரே சொல்லுங்க கேட்கிறேன், ஆண்டவரே சொல்லுங்க கேட்கிறேன், ஆண்டவரே சொல்லுங்க கேட்கிறேன். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், சொல்லுங்கப்பா 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 சொல்லுங்கப்பா. கர்த்தாவே நான் என்ன செய்ய, ஆண்டவர் ஏதாவது சொல்லுவார், வசனத்து மூலமா சொல்லுவார், செய்தியின் வேலை சொல்லுவார். அது செவி கொடுத்து கேட்டு அதன்படி வாழணும், செவி சாய்க்கணும். அதுதான் உத்தமம், அதுதான் உண்மை, அதான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். செவி கொடுக்கணும், காது கொடுத்து கேட்கணும், கூர்ந்து கவனிக்கணும், செவியை கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும், கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணும்னா கேட்கணும் கேட்கணும் கேட்கணும். காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. காது கொடுத்து வசனங்களை கேட்கணும், கேட்டுட்டு விட்டுக்கூடாது. கேட்டு அதன்படி செய்கிறவன் நடக்கிறவன் பாக்கியவான். கேட்டு அதன்படி நம்ம வாழணும், அதன்படி நம்ம செய்யணும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க அடுத்த வசனம் பிரசங்கி 5:2. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் வாயினும். பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும், பேசக்கூடாது, கேட்கணும். அல்லேலூயா. பேச்சு குறைச்சிடணும், செயல் அதிகமா இருக்கணும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. பேச்சை குறைக்கணும், செயல் அதிகமாகணும். செயல்ல நாம காட்டணும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. செயல்ல நம்ம காட்டணும். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது செவி கொடுக்கணும், காது கொடுத்து கேட்கணும். பேசுறதுக்கு ஆசைப்படக்கூடாது, கேட்கறதுக்கு ஆசைப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தை துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல், துணிகரமா பேசிடக்கூடாது, எடுத்து கவுத்தம் பேசக்கூடாது. என் வாய் ஆனா வரியை கட்டுறேன், என் சொந்த வாய் நான் எதுவும் பேசுவேன், எப்படி நான் பேசுவேன், அதெல்லாம் நம்முடைய வீட்டுல தேவனுடைய ஆலயத்தை அப்படி இருக்கக்கூடாது. பேசலாம் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துல எப்படி இருக்கணும்னா 2ஆம் வசனம், தேவ சமூகத்தை துணிகரமாய் வாயினால் பேசாமல், மனம் பதறி கூட ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதான். சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு கண்டிஷன் பத்தி தேவனுடைய ஆலயத்துல எவ்வளவு கண்டிஷன் பத்தியா.
மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக. பேசலாம், தப்பு இல்லை. தேவைப்பட்டால் நல்ல வார்த்தைகளை பேசி, பக்திக்கு எதுவான வார்த்தைகளை பேசி, சுருக்கத்தோடு நம்ம தேவனுடைய ஆலயத்துல பேசினா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. தீமோத்தேயுல சொல்ல, தேவனுடைய ஆலயத்திலே நடக்க வேண்டும் வகை இருக்கு, வகை. அந்த வகைகளை நீ நன்று அறிந்து அதன்படி செயல்படும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.